லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். மலரு, நீ சொல்றது ஒன்றும் எங்களுக்கு புரியாமல் இல்லம்மா. ஆனா அங்க வேணாம்மா. அங்க போனதுல இருந்து தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே. ஏமா நீ இங்க வந்துருமா, நாம எப்பவும் போல இருப்போம். உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம உடனே போய் பார்ப்போம். இப்ப இருக்கிற நிலைமையில அவங்கள அங்க தனியா விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கல மாமா. அப்போ நாங்கெல்லாம் மட்டும் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறது சரியா கண்ணு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்பாலையும் எங்களால அந்த வீட்டுக்கு வந்து மான ரோசத்தை விட்டுட்டு இருக்க முடியாது கண்ணு. உனக்கு என்னைக்கு நாங்க ஒண்ணுன்ற நினைப்பு வருதோ அன்னைக்கு நீங்க வந்தா போதும் கண்ணு. ஆனா நாங்க அங்க வரமாட்டோம் கண்ணு. வரேன். உயிரினை காதல் தாங்காதா, ஒரு விழியாவது தூங்காதா. இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி எரியற? நீ கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? யார் போட்டான்னு தெரியவா போகுது? கை கால வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ வேற. மா அது நான் அந்த பக்கம் தான் வீசினேன். அது காத்துல இந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் கூட அந்த பக்கம் தான் அடிச்சேன். காத்துல வந்து உங்க மூஞ்சி மேல விழுந்துருச்சு. மாப்பிள, திண்ணைய கழுவி விட்டுருக்கேன் மாப்பிள. காஞ்ச உடனே நானே போயிடுறேங்க. அங்கிள், அண்ணன். டேய், யாரா உனக்கு அண்ணன்? இப்பதான் இங்க வந்த? அண்ணன். டேய், மறுபடியும் அண்ணன் நொண்ண அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. உங்க அப்பா 10 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டு மண்டைய போட்டுட்டான். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பணத்தை முழுங்கினதும் இல்லாம எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு காலி பண்ணிருக்கோம். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்த? அங்கிள் கிட்ட மட்டும்
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேனே அங்கிள். டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன் அங்கிள் எங்க உங்களுக்கு கை அடிச்சல. எடுங்க. எங்க காசு கொடுத்தது அவரு. இவன் குடும்பத்தோட சேர்த்து அவரை ஏமாத்தினதுக்கு நீங்க எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. மா பேக்க கொடுமா. இந்தாங்க புடிங்க கிளம்புங்க. அங்கிள். சொல்லுப்பா, என்ன வேணும்? அங்கிள், ஒரு பெரிய உதவி பண்ணணும். உங்களால தான் அதை பண்ண முடியும். உதவியா? நானா? நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட. அங்கிள், அடுத்தவங்கள நம்பி நம்பி என் கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறேன். என்கிட்ட உதவி செய்கிற அளவுக்கு ஒத்த பைசா கூட இல்லைப்பா. நீ போலாம். அதான் உன்னை போக சொல்றாருல, நீ போப்பா. உன்கிட்ட பேசுற மன நிலைமையில இங்க யாரும் இல்ல. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். தம்பி, இப்போ என்னதான் வேணும் உனக்கு? அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க அங்கிள். டாக்டர் அம்மா பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. 2 நாளா அம்மா உங்களை பார்த்தே ஆகணும்னு அழுதுட்டே இருக்காங்க அங்கிள். உங்களுக்கு பண்ண துரோகம் அவங்க மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கு அங்கிள். உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு புலம்பிட்டே இருக்காங்க. அம்மா ஞாபக சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க. ஆனா உங்களை மட்டும் மறக்காம திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள், வாங்க அங்கிள். பாவத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வரணுமா? அங்கிள், இது எங்க அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். தயவு செஞ்சு வாங்க அங்கிள். உங்க நல்ல மனசு எங்களுக்கு தெரியும் அங்கிள். நீங்க வருவீங்க. அந்த மனசை தானே எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டீங்க. உங்க 2 பேரையும் கடைசியா ஒரே ஒரு தடவை அம்மா பார்த்துட்டாங்கன்னா நிம்மதியா கண்ணை மூடிடுவாங்க. ப்ளீஸ் அங்கிள். மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா. உங்களை நம்பி பணத்தை கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். ஆனா நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பாடம். பெத்த புள்ளையா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை சந்தோஷமா நடத்து. எந்த சூழ்நிலையில கேட்டாலும் என் புருஷன் வாங்காத பணத்தை என்னால தர முடியாதுங்க. வாங்க அங்கிள். எங்க அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். எழுந்துரு. போ. நீங்க வருவீங்கன்னு நம்புறேன் அங்கிள். தம்பி, வாங்க அங்கிள். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வாங்க அங்கிள். அங்கிள் என்ன அங்கிள் இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரதுக்கு யோசிக்கிறீங்க? உள்ள வந்து அம்மா ஒரு வாட்டி பாருங்க அங்கிள். இங்க பாருப்பா, உங்க மேல கோபம் வருத்தம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். ஆனா அது எதுவுமே இப்ப எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அதனால உங்க அம்மா கிட்ட நீயே போய் சொல்லிடு. அதுவும் இல்லாம இந்த நிலைமையில அவங்கள பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அங்கிள். உங்ககிட்ட பேசியாச்சு, நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க ஊர்ல இல்லைன்னு நேர்ல வர முடியாதுன்னு பொய் சொல்லி கூட பார்த்துட்டேன் அங்கிள். ஆனா அம்மா உங்களை பார்த்தே ஆகணும்னு விடாப்பிடியா இருக்காங்க அங்கிள்.
நீங்க தயவு செஞ்சு ஒரு முறை வந்து பாத்துருங்க அங்கிள். அதான் அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். வாங்க அங்கிள். போமா இருக்கு, போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துரு. அவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம மனோகருக்காவது போய் பாரு. இல்லடா. போமா சீதா, நீ போய் பார்த்து வந்துரு. போமா. சரிடா, நீயும் வா. இல்லை நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். வா சீதா, போங்க. அம்மா அம்மா, அவங்க வந்திருக்காங்கம்மா. இருக்கட்டும், ஒண்ணும் ஒண்ணு இல்ல. படுத்துக்கோங்க. நீங்க எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம விடுங்க. உங்களுக்கும் அண்ணனுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்போ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு வருவீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். பணத்தை கொடுக்காம விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் நான் துரோகம் பண்ணல. என்னோட புருஷனுக்கும் சேர்த்துதான் நான் துரோகம் பண்ணிட்டேன். அவரோட ஆத்மா என்னைக்குமே என்ன மன்னிக்காது. அவர் இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பாரா? அம்மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க யாரு? வெளியாளா? எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானம்மா. இவனும் எங்களுக்கு ஒரு புள்ள மாதிரிதான். இந்த பாருங்க, அந்த பணம் போனதை விட அதுக்காக நீங்க பண்ண பிரச்சனையில நமக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாதது தான் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சாதாரண பணத்துக்காக என் நண்பனோட குடும்பத்தை இழந்துட்டோமேங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமே. வேற ஒண்ணும் இல்லம்மா. அண்ணா அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. பாருங்க, மன்னிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இந்த பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லபடியா எந்திரிச்சு வருவ. நான் பொழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னா. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் இந்த உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்த. நீ திரும்ப திரும்ப கேட்கறதுனால சொல்ற. இந்த பாரு, உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ள நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். போதுங்களா? பையனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே ஆதரவா நிக்கணும். என்னம்மா நீ? என் நண்பனோட பிள்ளைக்கு எல்லாத்துலயும் கூட நிக்கிறது என்னோட கடமைமா. அண்ணா, நீங்க எங்களை ஒன்னும் வெறுத்துடலையே. என்னம்மா பேசுற நீ? இந்த பாரு, எப்ப நீ நடந்ததுக்கு வருத்தப்பட்டியோ அப்பவே நமக்குள்ள இருந்த எல்லா மனஸ்தாபமும் விட்டு போச்சுமா. ரொம்ப என்னடா? அம்மா, அம்மா,
மார்க்கு என்னாச்சுடா? இறந்துட்டாடா. டேய் என்னடா சொல்ற? நேத்து வரைக்கும் நம்ம பணத்தை தராம விட்டுட்டாங்கன்னு ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவ கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அப்படியே உசுர விட்டதை பார்த்ததும் வாழ்க்கையில பணம் என்னடா பெருசுன்னு ஆயிடுச்சு. உண்மைதாண்ணா. பல வருஷமா ஒண்ணா இருந்த ரெண்டு குடும்பத்தை இந்த பணம் எப்படி பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்களா? நம்ம குடும்பமும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் இந்த பணம் தானே. நல்ல நட்புக்கும் உறவுக்கும் நடுவுல பணம்னு ஒரு விஷயம் வந்தா எப்படி ஆயிடுது பாரு. நீ சொல்றதும் சரிதான் மார்க்கு. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பணம் கொடுக்கும் போது மட்டும் அந்த பணம் திருப்பி வராதுன்னு நினைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், பின்னாடி அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. திருப்பி கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கடைசி வரைக்கும் இருக்கும்ல, அதுவே போதும். அப்படி நினச்சிக்க வேண்டியதானே மார்க்கு. இத பாரு, அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத யோசி. அம்மா மன்னிப்பு கேட்டாங்க அங்கிள். என்னால உங்க முகத்தை நேரா பார்த்து மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்ல முடியல. அட விடுப்பா, அதான் ஒரு உசிரே போயிருச்சு. இந்த நேரத்துல போய் நீ திரும்பவும் அதை பத்தி யோசிக்கிற. இத பாரு, நான் தான் உங்க அம்மா கிட்ட அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இனிமே நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இத பாரு, முதல்ல சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு. நீ எப்ப வேணாலும் எது வேணாலும் என்கிட்ட கேளு. நான் கிளம்புறேன்ப்பா. அங்கிள், என்னப்பா? இப்ப கூட எனக்கு என்ன வேணும்னா கேக்குறீங்களே தவிர உங்களுக்கு நாங்க தர வேண்டிய பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா அங்கிள்? நான் தான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்லப்பா, அதை விடுப்பா. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னப்பா இது? அங்கிள், நீங்க கொடுத்த பணம் தான் அங்கிள் இது. வட்டியோட சேர்த்ததுல இருக்கு. என்னப்பா இது? இந்த பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீயே வச்சுக்க. கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். இல்ல அங்கிள், அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன விஷயம் இதுதான். எப்படியாவது இந்த காசை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த வாக்கை நான் காப்பாத்தணும் அங்கிள். அந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சு நான் அப்பவே மனசளவுல தயாராயிட்டேன்ப்பா. நீ வளர்ற பையன், உனக்கு நிச்சயமா அந்த பணம் தேவைப்படும். நீயே வச்சுக்கப்பா. இல்ல அங்கிள், நாங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். நானும் இப்போ நல்ல வேலையில இருக்கேன். இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அங்கிள். மார்க்கே, இன்னும் என்ன யோசிக்கிற? அந்த பணத்தை நம்ம மனோகரனை திருப்பி கொடுக்கறதா நினைச்சுக்கப்பா, வாங்கிக்கோ. டேய் நீலா, அந்த மனோகரனே இப்ப இல்லடா. இப்ப போய் எதுக்குடா அந்த பணம்? என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பணம் தானே மார்க்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நிச்சயமா அது வீண் போகாது. அது உனக்கு தான் வந்து சேரும், வாங்கிக்க. ஆமா அங்கிள், இந்த பணத்தை நீங்க வாங்கினாதான் எங்களை மனுஷத்தை நான் நம்புவேன். அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த ஆள் எதுக்கு இவ்ளோ ஸ்லோவா இறங்குறான்? இன்னைக்கு யார் தலையை போட்டு உருட்ட போறான்னு தெரியலையே.
டேய் டேய் வட்டிக்காரா, டேய் கடங்காரா, டேய் தண்டல்காரா, வெளியே வாடா. ஏங்க என்னங்க இது? ஏன் சீதா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சும்மா இருங்க. வட்டிக்கு விடுறவன் வட்டிக்காரன் தானே? இங்க பாருங்க, நீ வட்டிக்காரன் சட்டிக்காரன்னு எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. ஆனா பணத்தை கரெக்டா எண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். நாளைக்கு தந்துடுறேன்டா. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு தரதுன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? டேய், நாளைக்கு நான் தர்றேன்னு சொன்னது வட்டி கிடையாது, மொத்த பணத்தையும் தான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு உன்னோட 7.5 லட்சம் ரெடியா இருக்கும். தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போய்கிட்டே இரு.